அடியேன் மனிதனாக வாழ ஆசைப்படுகிறேன். அதுக்கு நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். எப்போதும் சிந்தையில் குடிகொண்டு இருந்து என்னை காப்பாற்ற வேண்டும். என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும். நான் செயல்பட முடியாது. என்னை வழிநடத்தினால் நன்றி நான் தெளிவடைய முடியாது. நான் பேசும்போது நாவில் தங்கியிருக்க வேண்டும். ஆக நாவால் செய்த குற்றமோ கோடா கோடி, சிந்தையால் செய்த குற்றமோ கோடா கோடி, செய்கையால் செய்த குற்றமோ கோடா கோடி, எல்லா பாவத்தையும் திருவடியில் சமர்ப்பிக்கிறேன். இந்த அடிமை பாவியை கொத்தடிமையாக ஏற்று எனக்கு அருள் செய்ய என்று கேட்க வேண்டும். என்னை நான் உன் திருவடிக்கு கொத்தடிமையாக விரும்புகிறேன். நாயினின் கேளானவன், மிகப்பெரிய கொடிய பாவி நான், மிகப்பெரிய கொடிய பாவி நான். நான் பாவி என்பது உனக்கு தெரியும். இந்த பாவியை, பொல்லாத பாவியை உன் திருவடியை சமர்ப்பிக்கிறேன். அடிமையாக, கொத்தடிமையாக, நாயினு கேடானவன் நான், நாயினு கேடானவன் தான். உன் திருவடியை சமர்ப்பிக்கிறேன், ஏற்று அருள் செய்ய வேண்டும் என்று ராமலிங்க சாமிகளே, அகத்தீசா, நந்தீசா, பெரியோர்கள், நீங்கள் பெருமைக்குரியவர்கள், ஞானிகள், என்னை ஏற்று அருள் செய்ய என்று கேட்டால் அன்றி ஒருவன் சேர முடியாது. அறிவுரை எடுபடாது. இப்படி நடக்க வேண்டும், அப்படி நடக்க வேண்டும், இப்படி நடக்க வேண்டும். அதை வைக்கிற என்ன முடியும்? என்ன முடியும்? உனக்கு சாமர்த்தியம் இருக்காண்டா? என்ன காரணம்? அறிவு ஏது அவனுக்கு? உனக்கிட்ட இருக்க சூரியன் போன்ற அறிவு இருந்த ஆரம்ப காலத்தை, உனக்கு கடுகு போன்ற அறிவு எப்படின்னா கடுகு போன்று வச்சிருக்க. அவ்வளவு சுருங்கி போச்சு. கடல் போன்ற இருந்த அறிவு ஆரம்ப காலத்தில், கடல் போன்ற அறிவு இப்போ சுருங்கி 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 கடுகு மாதிரி இருந்துருச்சு.